நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம த்ரில்லிங்காக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நான் என் பொண்ணையே உனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதில் நீ என் பொண்ணை வேற நல்லா வச்சு பார்த்துக்க போறியா? இங்கே பாரு, உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, முதல்ல இங்கேருந்து வெளியில் போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி திட்டிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டது எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இங்கிட்ட துர்காவுக்கு ரொம்ப அழுக வந்துடுது. ஐயோ, மறுபடியும் நவீன அம்மா நமக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு, அம்மா ப்ளீஸ் போது நிறுத்துறீங்களா? நவீன முதல்ல அப்படி பேசுகிறத நிறுத்துங்க, அவனை அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு எமோஷ்னலாக கத்திடுறாங்க. அதை கேட்டது எல்லாரும் ஷாக் ஆகி போய் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு சாமுடி சரி சொல்கிறாங்க, என்ன இது, அவனை போய் இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க, அவன் என்னை நம்ப வச்சு ஏமாத்திருக்கான். என்ன துர்கா, அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் போய் இந்த ஏமாத்தினவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா உங்களுக்கு எல்லாம் நடந்தது புரியாதுமா அப்படின்னு சொல்ல, எனக்கு என்ன புரியாது அப்படின்னு கேட்க, அக்கா பாத்தியா அக்கா, கடைசியில் துர்காவோட மனசை மாற்றிட்டாவன் பாத்தியா, நீ எது சொன்னாலும் சரின்னு கேட்குற துர்காவே இப்போது அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்க மனசெல்லாம் கெடுத்து வச்சிருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இதோ நிற்கிறானே இந்த டிரைவர் பையன் தான். இவன் தான்க்கா ஜாமீனில் எடுத்தான். இப்போ பாரு, உனக்கு எதிராகவே உன் பொண்ணையும் திருப்பிட்டான். பாத்தியாக்கா நம்ம துர்கா எப்படி பேசுகிறான்னு அப்படின்னு சொல்ல, சித்தி போது நிறுத்துங்க, நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, மற்றவங்க சொல்லி கொடுத்து தான் பேசணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, அவர் ஒன்றும் வேற யாரும் கிடையாது, எனக்கு சொந்தமானவர் அப்படின்னு சொல்ல, என்னடி பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன தான் நடக்குது இங்கே, நீ பாட்டுக்கு எதோ சொல்லிட்டு இருக்கா, அவனை அப்படி பேசக்கூடாது இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா, அப்போ அவன் யார் அப்படின்னு கேட்க, அவன் என் தாலி கட்டின புருஷன், எனக்கு இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு துர்கா தாலி எடுத்து நீட்டுறாங்க. அதை பார்த்ததும் அப்படியே சாமுடி சரிக்கு தலையில் இடியே விழுந்த மாதிரி ஆயிடுது. அப்படியே ஒரு மாதிரி பிரமிச்சு போயிடுறாங்க. இங்கிட்ட சந்திராக்கா கிருகிருன்னு ஆயிடுது. என்னடா இது, இவனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது, துர்காவுக்கு மறுபடியும் நம்ம வேற ஏதாவது ஆள் பண்ணி செட் பண்ணி கல்யாணம் முடிச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு நினச்சா, இவன் என்ன கழுத்தில் தாலியை கட்டிட்டு வந்து நின்றுட்டு இருக்கா. ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. இங்கிட்டு கார்த்தி வந்துட்டு அப்படியே துர்காவே வந்துட்டு பார்க்குறாங்க. எனக்காக நீங்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க, ஆனால் இனிமேலும் இந்த விஷயத்தை மறைக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரியை பார்த்து சொல்கிறாங்க. ஆமாம்மா, எங்கள் 2 பேத்துக்கும் அன்னைக்கே கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் உங்கள் சம்மதத்தோடு தான் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்றதுக்காக இதை நாங்கள் தெரியாமல் மறைச்சிட்டோம்மா அப்படின்னு சொல்ல, சாமுடி சரி கோவம் வந்துடுது. எவ்வளோ தைரியம் தான் நீ பேர்பட்ட காரியத்தை பண்ணியிருப்பேன், ஆனால் இதை ஏற்றுக்கவே முடியல, நீயா துர்கா இப்படி பண்ண, போய் இவனை போய் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கே, இவன் என்னையே ஏமாத்தினவன், நான் சொன்ன மாதிரி இவன் நேரடியாக வீட்டுக்கு வந்து உங்கள் பொண்ணை காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தா தாராளமாக நான் கட்டி கொடுத்துருப்பேன், ஆனால் கூடையே இருந்த டிரைவர்னு சொல்லிட்டு நம்ப வச்சு ஏமாத்திருக்கான். அந்த ஒரு கோவம் எனக்கு அவன் மேலே இருந்து என்றைக்குமே போகாது, இதில் நீ வேற இப்படி பண்ணிட்டு வந்துட்டே துர்கா அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி ரொம்ப டென்ஷனில் கத்துறாங்க. அம்மா என்னம்மா பண்ணுறது, நீங்கள் எனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்துட்டீங்க, ஆனால் என் மனசெல்லாம் நவீன் தான் இருக்காரு, நான் எப்படி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதனால தான் நான் வந்துட்டு நவீன் கூட கோவிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, எங்கிட்ட வந்துட்டு சந்திரா சொல்கிறாங்க, இதுதான் சரியான வாய்ப்பு, எப்படியாவது அக்காவை ஏற்றி விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, பாத்தியாக்கா நம்ம துர்காவை எந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க பாரு, இங்கே பாரு எல்லாம் உன் டிரைவர் மாப்பிள்ளை, என் டிரைவர் மாப்பிள்ளை தான் அப்படி இப்படின்னு தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவேல, இப்போ இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான், ஜாமீனில் கூப்பிட்டு வந்து இப்போ துர்கா கூட இங்கே கல்யாணம் முடிச்சிடலாம், அப்போ இந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் பிளான் பண்ணியிருக்காங்க பாருக்கா, கடைசியில் உன்னையே இப்படி ஏமாற்றிட்டாங்களேக்கா, இந்த குடும்பத்தை நீ எப்படியெல்லாம் கட்டி காத்த பாத்தியா, இப்போ உனக்கு தெரியாமல் உனக்கு பின்னாடி எவ்வளோ நடந்துட்டு இருக்குன்னு, நீ தோத்துட்டக்கா, நீ தோத்துட்ட, கடைசியில் உன்னை தோக்கடிச்சிட்டாங்க, அவன் தான் ஜெயிச்ச மாதிரி ஆயிடுச்சு பாத்தியாக்கா, நான் எவ்வளவோ தடை சொன்னேன், இந்த டிரைவர் பையில நம்பாத, இவங்களாம் நம்பாதாங்க, கடைசியில் பார்த்தீங்களாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஏற்றி விட்டுட்டு இருக்க. சாமுடி சரிக்கு அப்படியே ஒன்றுமே புரியல. உடனே ரேவதி சொல்கிறாங்க, சித்தி நீங்கள் எதுக்கு மறுபடியும் அம்மாவை இப்படியே வந்துட்டு தூண்டி விட்டுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் அம்மாவுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு தெரியும், என்றைக்குமே எங்களோட சந்தோஷத்தை தான் அம்மா நல்லதுன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க, நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லி அம்மாவை மேலும் மேலும் கோவப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்ல, துர்கா மூஞ்சிலே முழிக்காத, நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு வார்த்தை நீ என்கிட்ட சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறீங்க, நான் வந்துட்டு நவீனை தான் காதலிக்கிறேன்னு சொன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் நவீன் கூட என்னை சேர்த்து வைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு துர்கா எதிர்த்து பேசுகிற. சாமுடி சரி அப்படியே அசையாமல் நின்று பார்க்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சு